பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அந்த கட்சியில் தேர்தல் பணிக்குழு தலைவராக பதவி வகிக்கிறார். அது மட்டுமல்லாமல் நடிகர் விஜய்க்கு அனைத்து ஆலோசனைகளையும் சொல்லி வரும் 5 பேர் குழுவில் இவரும் ஒருவராக இருக்கிறார். தற்பொழுதைய அரசியலில் ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு முக்கிய நபராக பார்க்கப்படுகிறார். இந்த நிலையில் லாட்டரி அதிபர் மார்ட்டின் மருமகன் சார்லஸ் மார்ட்டினும் புதிதாக ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறார். அவர் இதற்காக கட்சி தொடங்கியிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவின் ரகசிய திட்டம் என்ன, மல்லை சத்யா புதிய கட்சி தொடங்கியது ஏன் என்பது பற்றிய பல பரபரப்பு தகவல்கள் வெளியே கசிந்துள்ளன. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மியான்மர் நாட்டில் கூலி தொழிலாளியான தனது வாழ்க்கையை தொடங்கியவர் மார்ட்டின். இவர் தமிழ்நாட்டில் உள்ள கோவைக்கு வந்து 1988 அங்குள்ள காந்திபுரத்தில் புதிதாக லாட்டரி தொழிலை தொடங்கினார். தமிழ்நாட்டில் அப்பொழுது லாட்டரி சீட்டுகள் மிக மும்முரமாக விற்பனையாகிக் கொண்டிருந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் லாட்டரி தொழில் மூலமாக மார்ட்டின் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்தார். தற்பொழுது தமிழ்நாட்டில் லாட்டரி டிக்கெட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கர்நாடகா, கேரளா, சிக்கிம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், பஞ்சாப், மகாராஷ்டிரா மாநிலங்களில் மார்ட்டின் தொடர்ந்து லாட்டரி தொழில் நடத்தி வருகிறார். லாட்டரி கிங் என்று அழைக்கப்படும் மார்ட்டின் லாட்டரி தொழில் மட்டுமல்லாமல் பூடான், நேபாளம் என சர்வதேச அளவில் பல தொழில்கள் செய்து வருகிறார். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து வைத்திருக்கும் இவர் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராக மார்ட்டின் அந்த கட்சிக்கு 1400 கோடி ரூபாய் நிதியாக கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமில்லாமல் லாட்டரி தொழில் மூலம் சட்டவிரோத பரிவர்த்தனை செய்து அரசுக்கு 5400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக அமலாக்கத்துறையில் புகார் இருக்கிறது. இவர் மீது மொத்தம் 32 வழக்குகள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது மனைவி லீமா ரோஸ் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான பாரிவேந்தரின் ஐஜேகே கட்சிகள் மாநில பொறுப்பில் பதவி வகிக்கிறார். இந்த தம்பதியாரின் மகன்தான் சார்லஸ் மார்ட்டின். இவரும் ஏராளமான தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார். இவரது சகோதரியை தான் ஆதவ் அர்ஜுனா திருமணம் செய்துள்ளார். மார்ட்டின் குடும்பத்தில் உள்ள சொத்துக்களை ஆதவ் அர்ஜுனா அபகரிக்க பார்த்தார் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் ஆதவ் அர்ஜுனா குடும்பத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டார். இதன் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து ஆதவ் அர்ஜுனா திமுக கட்சியுடனும் தொடர்பில் இருந்தார். இதன் கடைசி கட்டமாக தான் அவர் தற்போது விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவும் அதிக அளவில் பணம் சம்பாதிக்கும் ஒரு கள ஆய்வு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் லாட்டரி அதிபர் மார்ட்டின் மகன் சார்லஸ் மார்ட்டின் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராக இருந்து வந்தார். இவரை பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்லீப்பர் செல் என்பார்கள். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். தற்பொழுது இவர் திடீரென புதிய கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறார். முன்னதாக இவரது முழு பெயர் கொண்ட ஜோஸ் மார்ட்டின் என்பதை குறிக்கும் வகையில் ஜேசிஎம் என்ற பெயரில் மக்கள் இயக்கம் ஒன்றை நடத்தி வந்தார். இதன் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். தற்போது அதே ஜேசிஎம் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அடுத்த மாதம் புதிய கட்சி ஒன்றை தொடங்குகிறார். இந்த கட்சி தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செய்யப்படுகிறது. தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி அரசு நடத்தி வருகிறது. என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அங்கு முதல்வராக இருக்கிறார். தற்பொழுது இவருக்கும் பாஜக டெல்லி மேலிடத்திற்கும் இடையே மோதல் நடந்து வருகிறது என்பது முக்கிய செய்தியாகும். இந்த சூழ்நிலையில் சார்லஸ் மார்ட்டின் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறார். இது குறித்து அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அவர் பேசும் பொழுது வருகின்ற டிசம்பர் மாதத்தில் புதிய கட்சி அறிவிக்கப்படும். தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் பாத யாத்திரை நடத்த திட்டமிட்டு இருக்கிறேன். அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்தடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தப் போகிறேன் என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வருகின்ற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 30 இடங்களிலும் சார்லஸ் மார்ட்டின் தொடங்க உள்ள தேசிய மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. இதில் கண்டிப்பாக 25 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிறார் சார்லஸ் மார்ட்டின். திடீரென சார்லஸ் மார்ட்டின் புதிய கட்சி தொடங்குவதற்கு பின்னணி பல ரகசியங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியை கலற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்க திட்டமிட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான்
சார்லஸ் மார்டின் கட்சி தொடங்கியிருக்கிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்வார் என்று சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் சார்லஸ் மார்டின் தந்தை லாட்டரி அதிபர் மார்டின் புதுச்சேரியில் டிஸ்கோ கிளப் மற்றும் லாட்டரி தொழிலை தொடங்க திட்டமிட்டு இருக்கிறார். இதற்கு வசதியாக தான் தனது மகனை அரசியல் கழகத்தில் அவர் நேரடியாக இறக்கி விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையே தற்போதைய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் அதிமுக பிரமுகர்கள் பலர் சார்லஸ் பக்கம் தாவ முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் புதுச்சேரி அரசியலில் சார்லஸ் மார்டின் புதிதாக களமிறங்குவதாக அங்கு அரசியல் சூழ்நிலை பரபரப்பாக பேசப்படுகிறது. இதேபோல் தமிழகத்தை பொறுத்தவரைகள் மதிமுகவிலிருந்து விலகிய மல்லை சத்யா புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். இவரும் தனது கட்சியை தேர்தல் கமிஷனரில் பதிவு செய்து வருகின்ற தேர்தலில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே திமுகவுடன் மதிமுக கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் வைகோ மகன் துரை வைகோ தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்காக பேசி வருவதாக தெரிகிறது. இதனால் திமுகவிலிருந்து மதிமுக ஒருவேளை பிரிந்து விடலாம் என்ற சூழ்நிலை இருக்கிறது. அப்படி சூழ்நிலை ஏற்படும் பொழுது திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என மல்லை சத்யா மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் திமுக மேலிடத்திலும் தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே ஆதவர்ஜுனாவை பொறுத்தவரைகள் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுவதாக சொல்கிறார்கள். தனது மாமனார் மார்டினுக்கு எதிராக தமிழ்நாட்டில் லாட்டரி தொழிலை தொடங்க வேண்டும், மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆக வேண்டும் என்கிற திட்டம் அவரது கையில் இருப்பதாக தெரிகிறது. இந்த திட்டத்தை செயலாக்கும் வகையில் தான் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடன் ரகசியமாக பேசி வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி சேரும் பொழுது அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தமிழகத்தில் லாட்டரி தொழில் நடத்துவதற்கு தனக்கான அனுமதியை பெற்றுவிடலாம் என ஆதவர்ஜுனா திட்டமிட்டு இருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி என்ற பேச்சு வெளியே உலா வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதவர்ஜுனாவின் ரகசிய திட்டம் குறித்து நடிகர் விஜய்க்கு தெரியுமா என்பது தெரியவில்லை. நடிகர் விஜயை பொறுத்தவரையில் கூட்டணி எதுவும் வேண்டாம், தனித்தே போட்டியிடுவோம், இதன் மூலம் தோல்வியடைந்தாலும் தனது பலம் என்ன என்பது தெரிந்துவிடும், அதன் பிறகு அடுத்த தேர்தலில் வேண்டுமானால் கூட்டணி பற்றி யோசிக்கலாம் என்ற முடிவில் இருக்கிறார். ஆனால் ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் தான் ஏதாவது கூட்டணி வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பரபரப்பு அரசியல் செய்திகளுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.